நம்மளுடைய ஸ்டெஃப்னி வாக்கர் வர்சஸ் நிக்கி பெல்லாக்கான விமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி பெட்டிங் ஆட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி வாக்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டாமினன்ஸாக இருந்தாங்க. இப்போ கரண்ட் டேட்டில் பார்க்கும்போது டில் நவ் நம்ம ஸ்டெஃப்னி வாக்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங்கில் இருக்காங்க. ஸோ ரெண்டு பெட்டிங் ஆட்ஸையும் கம்பேர் இயர்லின்னு பார்க்கும்போது கரண்ட் டேட்லையும் பார்க்கும்போது இப்போ வரைக்கும் கரண்டாக நம்மளுடைய ஸ்டெஃப்னி வாக்கர் தான் பயங்கர டாமினன்ஸாக இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லாவை ஒரு ஹீலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வரலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. பட் அவங்களோட ஹீல் டென் பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். இவங்களோட ஹீல் டென் பெரிய லெவலில் ஒர்க் ஆகாதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஜஸ்ட் ஃபியூட் மாதிரி தான் இருக்குது. மற்றபடி இம்ப்ரெசிவாக எந்த ஒரு ஃபியூடும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. போன மேட்ச் அந்த ஸ்டெஃப்னி வாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபனி ஸ்டார்டன் கூட சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹைப்பும் இல்லாமல் தான் இருந்துருச்சு. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூடு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த ஃபியூடில் கூட ஓரளவு ஹைப் இருந்துச்சு. பட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டுன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்டை கொண்டு போனாங்க. அந்த அளவுக்கு நிக்கி பெல்லாவோட ஹீல்டன் பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெசிவ் ஆகலை. பட் பிட்ரையல்ன்ற மாதிரி கான்செப்ட்னு இந்த ஃபியூடு வந்து பார்த்தீங்கன்னா போகுது. இந்த மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சு ஸ்டெஃப்னி வாக்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் சாம்பியனாக இருப்பாங்க. ஸோ ஸ்டெஃப்னி வாக்கரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி கிரவுன் ஜுவல் சாம்பியன்ஷிப்பே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. அவங்கள சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டெஃப்னி வாக்கரை வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் தோக்க வைக்க மாட்டாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி ரெசில்மேனியா வர அவங்க தான் சாம்பியனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எலிமினேஷன் சாம்பியன் சரி நம்ம ரெசில்மேனியா வர இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக ரெசில்மேனியா போவாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் ஸ்டில் சாம்பியனாக நம்மளுடைய ஸ்டெஃப்னி வாக்கர் தான் இருக்க போகிறாங்க. மூணாவது